ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வணக்கம். வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன். இந்த வீடியோவில் நம்ம 25th நவம்பர்லேருந்து 1st டிசம்பர் வரைக்கும் என்னென்னலாம் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அனாலிசிஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து வீக்லி சீரீஸாக நம்ம பார்க்க போகிறோம். இட் இஸ் பார்ட் 2 ஆஃப் தி வீடியோ. வீடியோக்குள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். சாக் அண்ட் டாக்கில் இருந்து ஒரு ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா சோஷியாலஜி ஆப்ஷனலுக்காக ஸ்டடி படி தமிழில் கோர்சஸ் ஆரம்பிக்க போகிறாங்க. இட் இஸ் ஆன்லைன் ரெக்கார்டட் கிளாஸஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 15,000 காஸ்ட் ஆகுது. வித் நோ இன்ஸ்டால்மெண்ட்ஸ். டெய்லி ஒரு வீடியோ வந்துட்டு போட்டுருவாங்க வித் ஃப்ரம் எசென்ஷியல் சோஷியாலஜி புக். ஸோ இதை பற்றி நீங்கள் ஃபர்தராக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதுக்குண்டான டெமோ வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி படி தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்டடி படி தமிழ் அப்படின்னு வந்து போட்டிங்கனாவே வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். அதையும் தாண்டி சாக் அண்ட் டாக் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற சேனல் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலுமே அங்கேயுமே வந்து சோஷியாலஜி வீடியோஸ்க்கு உண்டான டெமோ வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா க்ரோயிங் மோர் ஃப்ரம் லெஸ் 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் டெக்னாலஜி வித் ரெஸ்பெக்ட் டு அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு வரும்போது என்னென்ன மாதிரிலாம் டெக்னாலஜிக்கல் யூசேஜ் பண்ணுறோம் அப்படின்னா ஜெனட்டிக்ஸ். ஸோ ஜெனட்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் அண்ட் பிளான் ப்ரீடிங்லாம் வந்து பண்ணுறோம். அது மூலமாக தான் க்ரீன் ரெவல்யூஷனுமே வந்து சாத்தியப்பட்டிருக்கும். க்ராப் நியூட்ரிஷன் அப்படின்னு வரும்போது ஃபார்ம் யார்டு மென்யூர், அதாவது நம்ம ஃபார்ம்லேயே வந்துட்டு மாட்டு சாணம், இலத்தலை எல்லாமே வந்து சேர்த்து ஃபார்ம் யார்டு மன்யூர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா என்பிகே ஃபெர்டிலைசர்ஸ், நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம், இதுக்குண்டான ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இம்போர்ட்ஸுமே வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். க்ராப் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வரும்போது க்ராப் ப்ரொடெக்ஷன் கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன் நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம் இன்ஸ்டெட் ஆஃப் லேபர் அப்படின்னு வந்து பார்க்கும்போது காஸ்ட் ஆஃப் லேபர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் தேன் தி ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்டை கல் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம காஸ்ட் ஆஃப் கெமிக்கல்ஸை வந்துட்டு நம்ம பேர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து அக்ரானமிக் இன்டர்வென்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது டிராக்டரோட யூசேஜ், சொட்டு நீர் பாசனம், இன்டர் கிராப்பிங் அப்படின்னா ஊடு பயிர்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த இன்டர் கிராப்பிங் பண்ணுறது, அதே மாதிரி ட்ரோன் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அக்ரானமிக் இன்டர்வென்ஷன்ஸில் வந்துட்டு வரக்கூடியது. ராஜஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா பொமக்ரேனேட்ஸே வந்து இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் மூலமாக வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அக்ரிகல்ச்சரோடைய க்ரோத் ரேட் டிகேட் பை டிகேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டாகர்டு க்ரோத்தாக தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அட் ப்ரெசென்ட் 3.67% வந்துட்டு இருக்குது. 1975 அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் க்ரோத்துக்கு போச்சு. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் நம்ம க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எமர்ஜென்சி பீரியட், வார், இதெல்லாமே வந்துட்டு இன்டர்டர்மின் ஆனதுனால நெகட்டிவ்க்கு வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியோட க்ரோத் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அட் ப்ரெசென்ட் வந்து பார்த்திங்கன்னா 3.67% இட் இஸ் டீகேடல் க்ரோத் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸ், செக்ஷுவல் எஜுகேஷன் அண்ட் த நீட் ஆஃப் அவர் டைம்ஸ். ஸோ எஜுகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய மெயின் யூசேஜ் எல்லாம் என்ன? ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் வந்து க்ரியேட் ஆகும். வீக்கர் செக்ஷன்ஸ் டெவலப் ஆவாங்க. ஜெண்டர் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன், கேஸ்ட் இருக்கக்கூடிய சொசைட்டிக்கு வந்து ஒரு விதமான சேஞ்ச் கொண்டு வரதுக்காக எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே போற்றப்படுது. அப்போ எஜுகேஷனில் என்னென்ன மாதிரிலாம் வேல்யூ சிஸ்டம்ஸ் வேணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு செல்ஃப் ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வேணும். அதாவது என்னென்னா எனக்கு ஒன்று தேவை அப்படின்னா நானே சுயமாக தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான அந்த பக்குவம் வந்து எனக்கு தேவைப்படுது. ஸோ அப்போ செல்ஃப் ஹெல்ப் அப்படிங்கிறத வந்து சில்ட்ரன் கிட்டேருந்தே வந்து இன்கல்கேட் பண்ணணும். அதையும் தாண்டி யாருக்காவது ஹெல்ப் வந்து தேவைப்படுது அப்படின்னா ஹெல்ப்பிங் அப்படிங்கிறத வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியாக நினச்சிக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹெல்ப் கேட்குறது அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு ஷேமும் வந்து கிடையாது. ஸோ ஹெல்ப்பிங் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அப்படி வந்துட்டு ஒரு விஷயத்தை இன்கல்கேட் பண்ணுறது மூலமாக சோஷியோ எக்கனாமிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் வல்னரபிலிட்டியை நம்ம ட்ரீட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சாக்ரட்டிக் ஆக்டிவ் லேர்னிங் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதாவது என்னென்னா சொசைட்டிக்கு என்னென்ன மாதிரிலாம் தேவை அப்படிங்கிறத உணர்ந்து எஜுகேஷனோடைய வேல்யூஸ் வந்துட்டு டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரனுக்கு வந்து கம்பேஷன் ரொம்பவே தேவை. வீக்காக யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கல் வாய்ஸாக வந்து ஆக்ட் பண்ணணும். ரிகரஸ் ட்ரைனிங் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து டெவலப் பண்ணுறது மூலமாக எப்படி நம்ம சொசைட்டியில் என்னென்ன மாதிரியெல்லாம் வந்து தீங்குகள்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்குண்டான சேஞ்சிங் மைண்ட் செட்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் எஜுகேஷன், அது மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெமோக்ரஸியை ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே வந்து சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் சொல்கிறாங்க. ஆனால் இதுவே வந்து செக்ஷுவல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ செக்ஷுவல் எஜுகேஷன் அப்படின்னா எல்லாருமே மீன் பண்ணுறது வந்து என்ன?
ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி வந்து புபர்ட்டியை வந்து அட்டைன் பண்ணுறாங்க, அடலசன்ஸில் என்னென்ன மாதிரிலாம் ஹார்மோன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து பயாலஜிக்கல் ஓரியன்டான சோஷியல் ஓரியன்டாகவுமே வந்து செக்ஷுவல் எஜுகேஷனை நம்ம அணுகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி எப்படி அணுகிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அடலசன்ஸ் டைமில் என்னென்ன மாதிரிலாம் வந்துட்டு ஹார்மோன்ஸ் க்ரியேட் ஆகுது, அந்த ஹார்மோன்ஸ் க்ரியேட் ஆகிறது மூலமாக என்ன டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் வந்துட்டு பில்டப் ஆகுது, அப்போ அந்த டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ரிலையபிளாக இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயமுமே வந்துட்டு அதோடைய ஓரியன்டாகவே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியத்தில் வந்து நம்ம இருக்கோம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, செக்ஷுவல் அப்யூஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நம்ம கல் அவுட் பண்ணணும், இல்லைனா அதுலேருந்து நம்ம மீளணும், இல்லைனா அதுக்கு ப்ரோனே ஆகக்கூடாது அப்படின்னு வந்து பார்க்கும்போது செக்ஷுவல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான வந்து விஷயமாக வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த செக்ஷுவல் எஜுகேஷனுக்கு உண்டான ஆக்சசிபிலிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அத்தியாவசியமாக வந்து இருக்கணும். ஸோ கல்கத்தா ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, சில்ட்ரனுக்கு ரைட் டு ஆக்சஸ் செக்ஷுவல் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து கட்டாயமாக இருக்குது. அதே மாதிரி சில்ட்ரனுக்குமே வந்து செக்ஷுவல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சர்வீசஸ்க்குமே வந்துட்டு ப்ராப்பர் அஃபோர்டபிலிட்டி அண்ட் அவைலபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ செக்ஷுவல் எஜுகேஷனோட ரோல் தான் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பயாலஜிக்கலாகவே வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வந்து டிலே ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் டிலே ஆகும், ரெடியூஸ் இட்ஸ் ஃப்ரீக்வன்சி அண்ட் கர்ப்ஸ் த செக்ஷுவல் அப்யூஸ், ரிஸ்கி செக்ஷுவல் பிஹேவியர் எல்லாம் வந்து கல் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு செக்ஷுவல் எஜுகேஷன் நம்ம சில்ட்ரனுக்கு வந்து இம்பார்ட் பண்ணால். ஸோ இந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்பெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். செக்ஷுவல் எஜுகேஷன் வந்து நம்ம ப்ராப்பராக கொடுத்தோம் அப்படின்னா. ஸோ இப்போ என்ன மாதிரி ரெஸ்பெக்ட் அப்படின்னா, இப்போ பாய்ஸ், கேர்ள்ஸ், எல்ஜிபிடி கம்யூனிட்டி இவங்க எல்லாமே வந்து இருக்காங்கன்னா அவங்க எல்லாமே ஈக்குவல் தான் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஸோ இப்போ ஈச் அதர் தே வில் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அப்போ இதையெல்லாமே வந்து நிலைநாட்டணும்னா என்னென்ன மாதிரிலாம் விஷயங்கள் தேவைப்படுதுன்னா, ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் சப்போர்ட் வந்து மெயினாக தேவைப்படுது. கவர்மெண்ட் சப்போர்ட் வந்துட்டு எந்த விஷயத்தில் அப்படின்னா, கட்டாயமாக செக்ஷுவல் எஜுகேஷன் சில்ட்ரனுக்கு கிடச்சி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு லாஸோ இல்லை வந்துட்டு பார்த்திங்கன்னா பீரியாடிக் மானிட்டரிங் அந்த மாதிரிலாம் வந்து செயல்படுத்தலாம். ஏன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஸ்கூல்ஸ்லலாம் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் சாப்டரையே வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களுடைய மெயின் எய்மே வந்து சிலபஸ் கம்ப்ளீஷன், எங்கள் ஸ்கூல் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ் மைண்ட் செட்டை தான் வந்து இன்னும் இருக்குது. ஸோ அதுதான் வந்து அதை கல் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ ரீசெண்டாக என்னென்ன மாதிரிலாம் டிபேட்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நிறையா கோர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்சென்ஷுவல் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை டீக்ரிமினலைஸ் வந்து பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் ஸோ மச் ஆஃப் பாக்ஸோ கேசஸ் ஆர் இன்வால்விங். ஓகேங்களா? ஸோ அப்போ கரிக்குலம் டிசைன், டீச்சிங் எய்ட்ஸு, பெடகாகி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நிறைய இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் பாடிஸ் தான் வந்து செக்ஷுவல் எஜுகேஷன் கரிக்குலமை வந்து பில்ட் அவுட் வந்து பண்ணுறாங்க. ஆனால் அந்த டீச்சர்ஸ் தான் வந்து ப்ராப்பராக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்து செல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ மெயினாக என்ன தேவை, டீச்சர்ஸ்க்கு இது ரிலேட்டடாக ப்ராப்பர் ட்ரைனிங் வந்து தேவை. அதே மாதிரி செக்ஷுவல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு கம்பல்சரி பார்ட்டாக வந்து ஸ்கூல் கரிக்குலமில் வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது அடலசன்ட் ரீப்ரொடக்டிவ் அண்ட் செக்ஷுவல் ஹெல்த் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு 2005 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நேஷனல் அடலசன்ட் ஹெல்த் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு RKSK ஒரு ராஷ்ட்ரிய கிஷோர் ஸ்வாஸ்தியா காரியக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு செக்ஷுவல் எஜுகேஷன் ஆஸ் அ பார்ட் ஆஃப் தி ஸ்கீம்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரிலேட்டடாக ஒரு கமிட்டியுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹஸ் இன்ஸ்டிடியூட்டட் அ கமிட்டி வித் ஜஸ்டிஸ் K. Chandru as the chairperson to recommend measures to remove discrimination based on caste community in schools and colleges. ஸோ கம்யூனிட்டி இல்லை கேஸ்ட்டை வச்சோ வந்து டிஸ்கிரிமினேஷன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான கமிட்டியை வந்து லே டவுன் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் தி பார்ட்டாக வந்து செக்ஷுவல் எஜுகேஷனை வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் குறிப்பிட்டு செக்ஷுவல் எஜுகேஷனுக்கே ஒரு தனி கமிட்டி அப்படின்னா இன்னுமே லே டவுன் பண்ணப்படலை அப்படிங்கிறது தான் வந்து உண்மையாக வந்து இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா, இட் இஸ் டைம் டு ரீவாம் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டில் ஏகப்பட்ட பெண்டிங் ஆஃப் கேசஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். விச் இஸ் அட் ப்ரெசென்ட் 79,813 பிஃபோர் இட்ஸ் 34 ஜட்ஜஸ். ஏன் அப்படின்னா நமக்கு 34 ஜட்ஜஸுமே வந்து ஃபுல் வேகன்சி நோ வேகன்சி அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருந்தோம். ஸோ இப்போ இதனால் என்ன தெரிய வந்திருக்குன்னா, இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து இருந்துமே வந்து ரிப்பீட்டடாக நிறைய கேசஸ் வந்துட்டு தான் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில். அப்போ என்னென்ன மாதிரிலாம் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஈவன் அட் ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, டைவர்ஸ் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சஸ் வந்து லே டவுன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ CJA சர்விங் அஸ் தி மாஸ்டர் ஆஃப் த ரோஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, காம்போசிஷன் ஆஃப் பெஞ்சஸை வந்து லே டவுன் பண்ணுறாங்க. ஒரு பர்டிகுலர் கேசஸ்க்கு
இந்த கேஸை டீல் பண்ணணுன்னா ஒரு 5 ஜட்ஜ் பெஞ்ச் இருக்கணும், இந்த கேஸை டீல் பண்ணணுன்னா 3 ஜட்ஜ் பெஞ்ச் இருக்கணும் அப்படிங்கிறத யார் டிசைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது மினிமம் வந்து 5 இருந்திருக்கணும். ஸோ அப்போ 5 அல்லது 5க்கு மேலே இருக்கணுமா? ஸோ அப்போ 5, 7, 9 ஜட்ஜஸ் எல்லாம் வந்து இருப்பாங்க கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சஸில். ஸோ அப்போ கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சஸில் என்னென்ன மாதிரிலாம் கேசஸ் வந்து டீல் ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டிடியூஷனல் லா வந்து இதாகும். ஸோ இதெல்லாம் வந்து எந்த ஆர்டிக்கலில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 145 clause 3 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஆஃப் 5 ஜட்ஜஸ் வந்து இருக்கணும் கான்ஸ்டிடியூஷனல் இன்டர்பிரிட்டேஷன்ஸ்க்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 143க்கு கீழே ஏதாவது கன்சல்டேஷன் தெரிவிக்கணுனாலுமே டு த பிரசிடெண்ட் மினிமம் ஆஃப் 5 ஜட்ஜஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து லே டவுன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 10th லா கமிஷன் ஆஃப் இந்தியா 1984 அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டையே நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணலாம், 2 segments which is கான்ஸ்டிடியூஷனல் டிவிஷன் அண்ட் லீகல் டிவிஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒன்லி மேட்டர்ஸ் கன்சர்னிங் த கான்ஸ்டிடியூஷனல் லா would be presented to the envisioned constitutional divisions. ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாமே வந்து இந்த ரெஸ்பெக்டிவ் டிவிஷன் மட்டும் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு 10th லா கமிஷனில் வந்து சொல்கிறாங்க. 11th லா கமிஷனில் வந்து என்ன சொன்னாங்கன்னா 1988 சுப்ரீம் கோர்ட்டை வந்துட்டு வெவ்வேறு விஷயமாக நம்ம டிவைட் பண்ணலாம், டிபார்ட்மெண்டலைசேஷன் வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ the rationale behind this proposal stemmed from the observation that a substantial portion of the appeals the Supreme Court originated from high courts in the closer proximity. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹை கோர்ட்லேருந்து அப்பீல் பண்ணால் ஒரு சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் வந்து இருக்கணும். இதுவே வந்து டேரெக்டாக ஒரிஜினல் ஜுடிஷியேஷன் இருக்கு இல்லையா சுப்ரீம் கோர்ட்டுக்கு, டேரெக்டாக வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கே கேஸ் இருந்ததுன்னா அதுக்கு தனியாக ஒரு பெஞ்ச் இருக்கணும். இந்த மாதிரி பெண்டன்சி ஆஃப் கேசஸையும் தாண்டி நேஷ்னல் கோர்ட் ஆஃப் அப்பீலாக வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து டெல்லியில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக ஹரியானா ஹைகோர்ட்டு, அலகாபாத் ஹைகோர்ட்டு, பஞ்சாப் ஹைகோர்ட், டெல்லி ஹைகோர்ட் இங்கேருந்து தான் வந்து அதிகப்படியான கேசஸ் வந்து வருது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்பலேட் ஜுடிஷியேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட் டு சுப்ரீம் கோர்ட் நம்ம போவோமா? ஸோ அந்த ஹைகோர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்தன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ஸ் தான் அதிகமாக அப்பீல்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. பீகார் லீகல் சப்போர்ட் சொசைட்டி வர்சஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கேஸில் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் கோர்ட் ஆஃப் அப்பீல் வந்துட்டு ஒரு டிசைரபிள் ஃபேக்டராக வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அதாவது சவுத் இந்தியாவுக்கு ஒன்று, நார்த் இந்தியாவுக்கு ஒன்று, ஈஸ்டர்ன் இந்தியா, வெஸ்டர்ன் அந்த மாதிரி வெவ்வேறு பிரான்ச்சஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரான்ச்சஸ் வந்து வரும்போது நம்மளால் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்ஸுமே வந்து நம்மளால் கொடுக்க முடியும். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுமே வந்து ப்ராப்பராக ஃபோக்கஸோட கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் பப்ளிக் ரிலேட்டட் இஷ்யூஸை டீல் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ரீஜனல் பெஞ்சஸுமே வந்து லே பண்ணலாம் அப்படிங்கிறது தான் 229th லா கமிஷன்லேயுமே வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அது எங்கெங்கே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டெல்லி, சென்னை, ஹைதராபாத், கொல்கத்தா, மும்பை இங்கே எல்லாமே வந்து லே டவுன் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ரீஜனல் பெஞ்சஸில் வந்து 6 ஜட்ஜஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க ஃபார் டு ஹேண்டில் நான் கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸ். ஓகேங்களா? அடுத்து டிவிஷன் பெஞ்சஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஃபுல் பெஞ்சஸில் 3 ஜட்ஜஸ் வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்களுமே வந்து நிறையா கேசஸை வந்து டீல் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டேஷன்ஸாக தான் வந்து இருக்குது. ஏன் வந்து இதெல்லாம் ரொம்ப தேவை அப்படின்னு நினைக்கிறாங்களா? இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் ஆர்டர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கேஸ் ஆர்டரில் ஃபர்ஸ்ட் கேஸ் அவங்க டீல் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் ஒரு சின்ன கேஸாக வந்துட்டு இருக்கும். இதுவே வந்து தேர்ட் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிடியூஷனலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸஸ்லாம் வந்து இருக்கும். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் கேஸை முடிக்கிறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆகிடுது அப்படின்னா அந்த கான்ஸ்டிடியூஷனலி இம்பார்ட்டன்ட் கேஸுமே வந்து ரொம்பவே டிலே ஆகுதா. ஸோ இதே வந்து குறைக்கணுங்கிறதுக்காகவே வந்து டிவிஷன் பெஞ்சஸும் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இப்போவுமே அட் ப்ரெசென்ட் வந்து பார்த்திங்கன்னா வசந்தகுமார் வர்சஸ் ஹெச்சி பாட்டியா அந்த பர்டிகுலர் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிடியூஷனலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸஸ் தான் வந்து இருக்குது. பிகாஸ் இட் டீல்ஸ் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆனால் இன்னுமே வந்து அது ரொம்பவே லேகாக வந்து போய்கிட்டே இருக்குது பிகாஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் கேசஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா as deaths due to work related factors go up, ILO report urges countries to strengthen safety net. ஸோ ஒர்க் ரிலேட்டட் டெத்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது வேலை செய்யும் போதே வந்து இறக்கிறது தான். ஸோ இந்த பர்டிகுலர் சார்ட்டில் என்ன தெரிய வருதுன்னா எந்த ஒரு பர்டிகுலர் ஃபேக்டர்னால வேலை நேரத்தில் இறந்து போகிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்போஷர் டு லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஸோ நார்மலாக ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோ இருக்கணும்? 8 + 1 hour. ஸோ 1 hourங்கிறது வந்து பிரேக் டைம் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. அதில் 55 hours ஆர் மோர் பர் வீக். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா 48 hours தான் வந்து ஒர்க் பண்ணுற விஷயமாக வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா
55 ஹவர்ஸ் ஆர் மோர் பர் வீக் வந்து ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க நிறையா ஆக்குபேஷனல் இன்ஜூரிஸ்க்கு வந்துட்டு ஆளாவாங்க அப்படிங்கிறத ஐஎல்ஓ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மைன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லைனா வந்துட்டு நிறையா ஹார்ட்ஷிப்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போஷர் டு வேரியஸ் அமௌண்ட் ஆஃப் கேஸஸ் ஃபியூம்ஸ் எல்லாம் வந்து ஈடுபடுறதுனால அவங்களுக்கு ஒர்க் ரிலேட்டட் டெத்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. நியர்லி 30 lakh ஒர்க்கர்ஸ் வந்து இது மூலமாக வந்து வருஷம் வருஷம் இறந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. மோர் தென் 63% ஆஃப் தீஸ் டெத்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியா பசிபிக் ரீஜனில் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒர்க் ரிலேட்டட் இருக்கக்கூடிய கன்வென்ஷன்ஸ்லாம் யார் யார் டீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் தான். இது வரைக்கும் 79 அவுட் ஆஃப் 187 மெம்பர் கண்ட்ரீஸ் வந்து ஐஎல்ஓடைய ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் கன்வென்ஷன் நம்பர் 155 வந்துட்டு ராட்டிஃபை பண்ணியிருந்திருக்காங்க. 62 கண்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனல் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் கன்வென்ஷன் 2016 வந்து சைன் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த 2 கன்வென்ஷனும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்மென்னோடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியை வந்து என்ஷூர் பண்ணக்கூடிய கன்வென்ஷன்ஸ். ஸோ இந்தியா ஹேஸ் நாட் ராட்டிஃபைட் போத் த கன்வென்ஷன். ஸோ இப்போ இந்தியா வந்து இந்த 2 கன்வென்ஷனுமே இன்னும் ராட்டிஃபை வந்து பண்ணலை. ஸோ இப்போ அந்த மாதிரி ராட்டிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னா நம்ம போய் ஒரு கன்வென்ஷன் இருந்ததுன்னா நம்ம போய் சைன் மட்டும் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆனால் இங்கே அதுக்கேற்ற மாதிரி எந்த ஒரு லாவோ இல்லை அதுக்கு எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பியரோ வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருந்திருக்க மாட்டோம். அதுதான் வந்து நாட் ராட்டிஃபைட். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 2 கன்வென்ஷனுக்குமே வந்து நம்ம ராட்டிஃபிகேஷன் வந்து பண்ணலை அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஐஎல்ஓ மென்ஷன் பண்ணக்கூடிய அந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் அண்ட் ரைட்ஸ் அட் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 5 கேட்டகரி வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு கலெக்டிவ் பார்கெனிங், அதாவது ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் ஒரு மேஜரான சொல்யூஷன் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு தண்ணி வரல அவங்களுடைய அன்றாட தேவைகளுக்காக அப்படின்னு வந்து பார்க்கும்போது எல்லாம் கூட்டாக சேர்ந்து அவங்க பார்கெயின் பண்ணணும். இந்த ரெஸ்பெக்டிவ் இண்டஸ்ட்ரிக்கிட்ட எங்களுக்கு தண்ணி வரல, தண்ணிங்கிறது ஒரு பேசிக் நெசசிட்டி அப்படிங்கிற மாதிரி பார்கெயின் பண்ணணும். ஸோ இதுதான் கலெக்டிவ் பார்கெனிங். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ட் ஆர் கம்பல்சரி லேபர், சைல்டு லேபர் வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஆக்குபேஷன் அந்த விஷயத்தில் வந்து டிஸ்கிரிமினேஷன் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட் ரொம்பவே சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறதா 5 கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் அண்ட் ரைட்ஸ் அட் ஒர்க் அப்படிங்கிறதுல வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐஎல்ஓ கன்வென்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா டீனேஜ் கேலக்ஸிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி டீனேஜ் கேலக்ஸிஸ் அப்படிங்கிறத எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னா ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப். ஸோ இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா ஹபிள் டெலஸ்கோப்புக்கு அடுத்தபடியாக என்ஹான்ஸ்டு டிஸ்கவரி ஆஃப் தி கேலக்ஸிக்காக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது மூலமாக தான் வந்து டீனேஜ் கேலக்ஸிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த டீனேஜ் கேலக்ஸிஸ் எப்போ ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்குன்னா பிக் பேங் ஈவெண்ட்டுக்கு அப்புறம் 2.3 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து கண்டுபிடிச்சிருக்கதா வந்து சொல்லியிருந்திருக்காங்க. டிஸ்டிங்டிவ் ட்ரேட்ஸ் ஆஃப் காஸ்மிக் அடலசன்ஸ். ஸோ இந்த மாதிரி டீனேஜ் கேலக்ஸிஸ்க்கு என்னென்ன மாதிரிலாம் வந்து ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கும்போது அது ரேப்பிடாக க்ரோ ஆகிற மாதிரி வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ டீனேஜ் பருவத்தில் நம்ம எப்படி ஹியூமன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ரேட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து டீனேஜ் கேலக்ஸிஸோட ஃபியூச்சரும் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. மெயின்லி இதுக்குண்டான ரீசனோ இல்லை வந்துட்டு அதோடைய மெயின் ஷேப்பிங் ஃபியூச்சர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்பவே க்ரூஷியல் ப்ராசஸாக இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த டீனேஜ் கேலக்ஸிஸ் எப்படி இதெல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத இன்னுமே ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலை அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இந்த டீனேஜ் கேலக்ஸிஸ் அந்த ஃபார்மேஷன் அதோடைய லைஃப் சைக்கிள் அப்படின்லாம் வந்து பார்க்கும்போது அந்த ஸ்டார் ஃபார்மேஷன்லாம் வந்து இருக்கும்னு பார்த்தீங்களா. ஸோ அங்கே வந்து டெம்பரேச்சர் அனாமலிஸ் வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 கெல்வின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 4000 கெல்வினுக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி 4700 இருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா 6000 வந்து கூட மாறலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அனாமலிஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசனுக்கு சொல்லியிருந்திருக்காங்க பாருங்கள் 24,000 டிகிரிஸ் ஃபாரன்ஹைட் வந்துட்டு இதில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, விச் இஸ் ஹையர் தன் தி மாடர்ன் கேலக்ஸிஸ். ஸோ டீனேஜ் கேலக்ஸிஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகப்படியான டெம்பரேச்சர் அனாமலிஸ்க்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. ஹாட்டர் கேஸ் இந்த ஸ்டார் ஃபார்மிங் ரீஜன்ஸில் வந்துட்டு வெளிவிடப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ளோயிங் எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ 8 எலமெண்ட்ஸ் ஐடென்டிஃபை
பண்ணப்பட்டிருக்கு. ஹைட்ரஜன், ஹீலியம், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர், ஆர்கான், நிக்கல் அண்ட் சிலிக்கான் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஆக்சிஜன் வந்து இருக்கிறதுனால லைஃப் ஃபார்மேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ரெஸ்பெக்டிவ் கேலக்ஸி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ ஆக்சிஜன் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு கேலக்ஸி டிஎன்ஏவாக அதில் வந்து கூட பார்க்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் நிக்கல் ப்ரெசன்ஸ் இது மூலமாக என்ன தெரிய வருதுன்னா மேசிவ் ஸ்டாரோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ இந்த டீனேஜ் கேலக்ஸிஸில் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டார் அப்படின்னு வந்து வரும்போது மேசிவ் ஸ்டாரோட ஃபார்மேஷனில் தான் நிக்கல் ப்ரெசன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இப்போ டீனேஜ் கேலக்ஸி வந்து படிக்கும் போதே அதில் இருக்கக்கூடிய ஸ்டார் ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எக்ஸப்ட் தி டெம்பரேச்சர் அனாமலிஸ் ஏன் வருது, எதுக்கு வருது அப்படிங்கிறத இன்னுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் வந்து செசிலியா சர்வே அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ செசிலியா சர்வே இஸ் கெமிக்கல் எவல்யூஷன் கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸிங் அயனைஸ்டு லைன்ஸ் இன் ஸ்டெல்லர் ஆரோரே. ஸோ இப்போ நம்ம தான் இந்த கெமிக்கல் எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த எலமெண்ட்ஸை வச்சு தானே நம்ம மேசிவ் ஸ்டார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அதுதான் வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி எவல்யூஷன் ஆஃப் தி ஸ்டார் ஆர் கேலக்ஸியை வந்து கண்டுபிடிக்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப்போடைய ரோல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேலக்ஸியோட கெமிஸ்ட்ரியை வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கலி இம்மெச்சூர் ஃபேஸ். ஸோ இன்னுமே வந்து டீனேஜாக தானே இருக்குது. ஸோ அதனால் இப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா காஸ்மிக் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோடைய ஆக்டிவ் கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 2021 லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப்பானது ஏர்லி யூனிவர்ஸோடைய அப்சர்வேஷன்ஸ்க்கு ஈடுபடுத்துகிற மாதிரி வந்து இருக்குது. லேட்டர் காஸ்மிக் எப்போக் அந்த டைம் பீரியட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கேலக்ஸிஸோடைய இன்சைட்ஸை வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஃப்யூச்சர் இம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஆன்கோயிங் ரிசர்ச் என்னென்ன மாதிரிலாம் இருக்கும் இன்னுமே மேலே வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ காஸ்மிக் அடலசன்ஸோடைய யூனிக் பெர்ஸ்பெக்டிவ்லாம் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தையுமே வந்து கண்கூடாக வந்து நம்மளால் பார்க்க முடியும். நிறையா மிஸ்ட்ரீஸை வந்து அன்ட்ராவல் பண்ண முடியும், முடிச்சுகள் எல்லாம் வந்து அவுக்க முடியும் வித் ரெஸ்பெக்ட் டு கேலக்ஸி அண்ட் இட்ஸ் ஸ்டடீஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டீனேஜ் கேலக்ஸிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவு மதர்ஸ் ஆர் கிரியேட்டிங் அ ஃபாரஸ்ட் டு சேவ் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெல்டா. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெல்டா என்னது? சுந்தர்பன்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் டீச்சர் உமாசங்கர் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்து மேங்க்ரூவ் ஆர்மி அப்படிங்கிற ஒரு குட்டி இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷனில் லீட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ப்ளூ கார்பன் ஸ்டாக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ப்ளூ கார்பன் அப்படின்னா என்ன? ஸோ ப்ளூ கார்பன் அப்படிங்கிறது வந்து சி ஆர் வாட்டர் பாடிஸில் கார்பன் ஸ்டோரேஜ் மெக்கானிசம் பில்ட் அவுட் பண்ணுறது தான் ப்ளூ கார்பன். ஓகேங்களா. ஸோ இப்போ உமாசங்கர் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா சுந்தர்பன்ஸ் ஏரியாவில் நிறையா மேங்க்ரூவ் பிளான்டேஷன் அங்கே இருக்கக்கூடிய உமனை வச்சு லே டவுன் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து ஒரு ஆர்டிக்கலில் இருந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுந்தர்பன்ஸ் ஏன் வந்து நம்ம இன்னும் பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து 4.5 மில்லியன் பீப்புள் சுந்தர்பன்ஸ் சுற்றி வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியன் சைட் ஆஃப் தி சுந்தர்பன்ஸ் இஸ் கண்டினியூஸ்லி அஃபெக்டட் பை ஸ்டார்ம்ஸு, நிறைய ஃப்ளட் வந்து வருது, சைக்ளோன்ஸ் உருவாகுது, சீ லெவல் ரைஸ் ஆகுது, லேண்ட் சப்சிடன்ஸ் அதாவது லேண்டோடைய லெவல் வந்து இறங்கிடுது, வாட்டர் லாகிங் இருக்குது, கோஸ்டல் எரோஷன் வந்து இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டிலாம் லாஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு காரணத்தினால தான் நமக்கு மேங்க்ரூவ் பிளான்டேஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இன் சுந்தர்பன்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஏன் இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக வந்து பேசப்படுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சீ வாட்டர் தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ பே ஆஃப் பெங்கால்லேருந்து இருக்கக்கூடிய வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே கேஞ்சஸ் பிரம்மபுத்திராலாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ இந்த ஃப்ரெஷ் வாட்டரோட இந்த சீ வாட்டர் வந்து கலக்கும் போது நமக்கு ப்ராப்பராக வாட்டர் பியூரிட்டி அப்படிங்கிறது வந்து கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் பயோடைவர்சிட்டி லாஸ் வந்து நடக்கும். நிறைய ஃபிஷ்ஷோட ரீப்ரொடக்ஷன் சைக்கிள் வந்துட்டு டிஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால தான் ஒரு ப்ராப்ளமாக வந்து சொல்கிறாங்க. கிளைமேட் சேஞ்சுக்குமே ஒரு ரீசனாகவே இது அமைஞ்சிருக்கு. த்ரெட்டன்டு தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ஐஸ்லேண்ட். ஸோ இப்போ நிறையா வந்து பார்த்திங்கன்னா சீ வாட்டர் இன்ட்ரூஷன்னால் அங்கே இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல பார்த்திங்களா, அதெல்லாமே வந்து மூழ்கப்பட்டுரும். ஸோ இந்த விஷயங்கள் இருக்கிறதுனால தான் ஒரு ப்ராப்ளம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கும் மேங்க்ரூவ் பிளான்டேஷனுக்கும் என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மேங்க்ரூவ் இருக்கிறதுனால தான் வந்து கோஸ்டல் எக்கோசிஸ்டம்மை வந்து நம்ம ப்ராப்பராக பார்த்துக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பிகாஸ் மேங்க்ரூவ்ஸ் ஹெல்ப் இன்
அரெஸ்ட் தி சாயில் எரோஷன். ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் ட்ரீ ஸ்பீஷஸ்க்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம படிச்சிருப்போம். மேங்க்ரூவ் ட்ரீஸ் மூலமாக வந்து 10 டைம்ஸ் மோர் கார்பன் ஃப்ரம் தி ஏரை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மேங்க்ரூவ் ட்ரீஸ்க்கு வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி கார்பனை ட்ராப் பண்ணி வச்சுக்கும். எதில் வச்சுக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சாயிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா, ஸோ தே ஈஸ் விண்ட் அண்ட் வாட்டர் ஃபோர்ஸ் டியூரிங் அ சைக்ளோன் ஆர் ஸ்டார்ம். ஸோ புயலே வந்தாலும் பெருசாக எந்த ஒரு பாதிப்புக்குமே வந்துட்டு பண்ண முடியாது டு தி மேங்க்ரோவ்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ மேங்க்ரோவ்ஸ் அப்படிங்கிறது நேச்சுரலாகவே அமைஞ்ச ஒரு கார்பன் சிங்காக தான் வந்து ஆக்ட் ஆகுது. இந்த ஒரு டேட்டாவை தான் நம்ம பார்த்துருந்தோம். 10 டைம்ஸ் ஃபாஸ்டர் தன் தி ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் கார்பனை ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை வந்து சொல்லியிருக்காங்க. மச் ஆஃப் திஸ் கார்பன் இஸ் ஸ்டோர்டு பிலோ த கிரவுண்ட் இந்த சாயில் வித் இட் கேன் ரிமைன் ட்ராப்டு ஃபார் ஹண்ட்ரட்ஸ் டு தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஸோ அவ்வளோ டைம் பீரியடுக்கு வந்துட்டு அந்த பர்டிகுலர் கார்பனை ஸ்டோர் பண்ணிக்க வச்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி மேங்க்ரோவ்ஸ்க்கு வந்து இருக்குது. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இர்ரெக்கவரபிள் கார்பன் அப்படின்னு வந்து இது வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த இர்ரெக்கவரபிள் கார்பன் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம மேங்க்ரோவை டிஸ்டர்ப் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ட்ராப்பாக இருக்கக்கூடிய கார்பன்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை மறுபடியும் ட்ராப் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கடினமானது. அதுதான் இர்ரெக்கவரபிள் கார்பன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபிக்காக இந்த ஒரு சார்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில ஃபேக்சுவல் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். மேங்க்ரோவ்ஸ் ஆர் எஸ்டிமேட்டட் டு சேவ் ஓவர் $65 billion in property damages globally and reduce flood risks to 15 million people annually. ஸோ மேங்க்ரோவோட பொட்டென்ஷியல் இன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை தான் இதை வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாதிரி ட்ரங்க்ஸ், ரூட்ஸ், பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து இருக்கும் இல்லையா மேங்க்ரோவ் ட்ரீஸ்க்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே ஃபீஸிபிளாக வந்து இருக்கக்கூடிய ப்ரீடிங் கிரவுண்ட்ஸாக வந்து அமைஞ்சிருக்கு ஃபார் நியர்லி 80% ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் ஃபிஷ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. about 0.1% ஆஃப் தி எர்த்ஸ் இந்த சர்ஃபேஸ் இஸ் அண்டர் மேங்க்ரூவ் கவர் வித் தி மேக்ஸிமம் இன் சவுத் ஏஷியா. ஸோ சவுத் ஏஷியாவில் அதிகப்படியாக மேங்க்ரூவ் கவர் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்தியா ஹேஸ் 3% ஆஃப் தி சவுத் ஏஷியாஸ் மேங்க்ரூவ்ஸ் இன் தி சுந்தர்பன்ஸ், த அந்தமான்ஸ் அண்ட் த குஜராத். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் மேங்க்ரூவோட பாப்புலேஷன் அப்படின்னு ஜாகிரபிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் 0.1%. ஓகேங்களா, ஸோ அந்த 0.1% வந்து நம்ம 100% எடுத்துக்கிறோம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 3% இந்தியாவிலேயே வந்து இருக்குது. ஸோ இந்த 0.1% அப்படின்னா ஏர்த்தில் இருக்கக்கூடிய சவுத் ஏஷியாவில் இருக்கக்கூடிய மேங்க்ரூவ்ஸை வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மேங்க்ரூவ்ஸ் எல்லாமே வந்துட்டு சேவ் பண்ணுறதுக்கு வேர்ல்டு என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மேங்க்ரூவ் அலையன்ஸ் ஃபார் கிளைமேட் அப்படிங்கிறத வந்து COP27 லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க. அது மூலமாக நேச்சர் பேஸ்டு சொல்யூஷனை யூஸ் பண்ணியே வந்து கோஸ்டல் ஃப்ளட்டிங்கை நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க வித் தி பிளான்டேஷன் ஆஃப் மேங்க்ரோவ்ஸ். இதை யார் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இன் பார்ட்னர்ஷிப் வித் இந்தோனேஷியா. சிக்னேட்டரிஸ் டு MAG அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்தியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், ஸ்பெயின்லாம் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருந்திருக்காங்க. இதுதான் வந்து மேங்க்ரூவ் அலையன்ஸ் ஃபார் கிளைமேட். ஸோ நிறைய மெம்பர் நேஷன்ஸுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ்ஸ்க்கு உண்டான ப்ரொடெக்ஷன் எந்த மாதிரிலாம் வந்து தேவைப்படுது, அதோடைய சயின்டிஃபிக், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஸ்டடீஸ்க்கெல்லாம் வந்து நிறைய ரிசர்ச் ஓரியன்ட் எஃபர்ட்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிளான்டேஷன் எஃபர்ட்ஸுமே வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இட் இஸ் டு ஆல்சோ டு என்கரேஜ் சோஷியல் அண்ட் ப்ரைவேட் செக்டர் ஃபிலந்த்ரோபி. இந்த பிளான்டேஷன் எஃபர்ட்ஸை வந்து பார்க்கும்போது ஃபிஷ்போன் டைப் ஆஃப் பிளான்டேஷன் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபிஷ்போன் டிரான்ஸ்பிளான்டேஷன் மெத்தட் இட் இஸ் யூட்டிலைஸ்ட் இன் மேங்க்ரோவ் பிளான்டேஷன். ஓகேங்களா, இது எப்படி ஃபிஷ்போன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா ஒரு ஃபிஷ்ஷோட போன் எப்படி இருக்கும், இங்கே வந்து தலை இருக்குமா, ஸோ இந்த போனில் வந்து இருக்கிற மாதிரியே தான் மேங்க்ரோவை வந்து பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது இப்படி க்ராஸாக வந்துட்டு பிளான்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து சொல்கிறாங்க. இப்படி வந்து பிளான்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு கோஸ்டல் எரோஷனை வந்து தடுக்கிறதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ மேபி ப்ரிலிம்ஸில் ஃபிஷ்போன் பிளான்டேஷன் மெத்தட் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்கன்னா இட் இஸ் ரிலேட்டட் டு மேங்க்ரோவ் கல்டிவேஷன். ஓகேங்களா, ஸோ இப்போ மேங்க்ரோவ்ஸ் வந்து குளோபலாக என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா மெயினாக ஆந்த்ரோபோஜெனிக் காசஸ்னால தான் வந்து மேங்க்ரூவ்ஸ் ரொம்பவே ஸ்பாயில் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குளோபல் மேங்க்ரூவ் கவர் வந்து பார்த்திங்கன்னா 35% வந்து டிக்ளைன் ஆகிருக்கு பை தி எண்ட் ஆஃப் 1990s. இது ப்ரீவியஸாக காலங்காலமாக எவ்வளோ அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் ரிமோட் சென்சிங் ஷோட ஃபர்தர் 2.1% டிக்ளைன் இன் ஃப்ரம் 2000 to 2016. ஸோ த கார்டியன் ரிப்போர்ட்டட்
ஆன் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இந்த கல்ஃப் ஆஃப் தாய்லாந்து being reclaimed for shrimp farms. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஷ்ரிம்ப் கல்டிவேஷனுக்கு தான் அதிகமாக மேங்க்ரூவ் யூஸ் பண்ணப்படுது. அப்போ வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் அதிகமாக நடக்குது அப்படிங்கிறதையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கோஸ்டல் வில்லேஜ் ஆஃப் பன்குன் சமுச்சின் ஹாஸ் சஃபர்ட் த வேர்ஸ்ட் ஷோர்லைன் ட்ரீட் இன் தாய்லாந்து. ஸோ தாய்லாந்தில் வந்து பார்த்திங்கன்னா மேங்க்ரூவ் இந்த மாதிரி அழிஞ்சிக்கிட்டே இருந்த காரணத்தினால அங்கே கோஸ்டல் கம்யூனிட்டிஸ்க்கு நிறையா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க. வேர்ல்டு பேங்க் 2021 என்ன ஹைலைட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தோனேஷியா which has 23% of the global mangrove cover was suffering annual deforestation due to aquaculture, agriculture and urban expansion. ஸோ anthropogenic causes-க்கு என்னென்ன மாதிரிலாம் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்தோனேஷியாவில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்காங்க. ஃப்ளோரிடாலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால மேங்க்ரூவ் ஆக்ரேஜ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா மேங்க்ரூவ் பற்றின ஆர்டிக்கல். அந்த உமாசங்கர் அந்த டீச்சர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய அந்த ப்ளூ கார்பன் ஸ்டாக்கு, மேங்க்ரூவ் ஆர்மி, இதெல்லாமே நம்ம எத்திக்ஸ் கேஸ் ஸ்டடீஸில் உள்ள எஸ்ஏஸ்லலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். GS3 அக்ரிகல்ச்சர்லேயுமே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேயுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். அடுத்து ரிஸ்க் வெயிட்ஸ் இன்க்ரீஸ் பை RBI ஃபார் லெண்டிங். ஸோ எக்கனாமிக்ஸ் நம்ம படிக்கும் போது ரிஸ்க் வெயிட்ஸ் அப்படின்னு நம்ம படிப்போம். ஸோ இது என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு லோன் வந்து கொடுக்கும்போது அது ரொம்ப ரிஸ்கியராக இருந்ததுன்னா ஒரு அமௌண்ட்டை ப்ரொவிஷனிங்காக எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ இதான் வந்து ரிஸ்க் வெயிட்ஸ். இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க RBI. ஸோ அதை தான் வந்து பேசிக்கலி நியூஸ். அப்போ ரிஸ்க் வெயிட்ஸ் அப்படின்னா என்ன, நம்ம இவ்வளோ நேரமாக படித்தது தான் டெஃபினிஷனாக கொடுத்துருந்துருக்காங்க. It is used in calculating the amount of capital that banks are required to hold against their assets, and changes in these weights can have significant implications for banks' capital adequacy and lending capacities. So at present வந்து பார்த்திங்கன்னா பேசல் நார்ம்ஸ்க்கு கீழே இந்த மாதிரி கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ வந்து 9% வந்து வச்சுருக்கணும் பேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இது ஒவ்வொரு பேங்க்ஸ்க்குமே வந்து மாறுபடும். இதுவே வந்து அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியாக இருந்தால் 15% அப்படிங்கிற மாதிரியே வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம மேஜராக வந்து படிக்கிறது 9% தான் நம்ம படிச்சிருந்திருப்போம். இந்த ரிஸ்க் வெயிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூமரிக்கல் வேல்யூஸ் வந்து டிபெக்ட் பண்ணுவாங்க. அசைன்ட் டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அசட்ஸ் ஹோல்டு பை த பேங்க்ஸ். ஓகேங்களா, இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதை டெபிக்ட் பண்ணுதுன்னா, எந்தளவுக்கு அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் ரிஸ்க் அசோசியேட்டடாக ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்த முடியும். த பர்பஸ் இஸ் டு என்ஷோர் தட் பேங்க்ஸ் ஹேவ் அடிக்வேட் கேபிட்டல் ரிசர்வ்ஸ் டு கவர் பொட்டன்ஷியல் லாஸஸ். எதுக்காக இந்த மாதிரிலாம் ரிசர்வை வந்து இது பண்ணி வச்சுருக்கோம், சப்போஸ் வந்து அந்த ப்ராஜெக்டிலோ இந்த லோனோ வந்துட்டு வராமல் போகுது அப்படின்னா அதை பேர் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த ரெஸ்பெக்டிவ் பேங்க்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து வச்சுருக்கோம். பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு RBI வந்து டைரக்ட் பண்ணுறாங்க. இந்த கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோக்குண்டான ஃபார்முலா வந்து என்ன, கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா. ஹையர் ரிஸ்க் அசெட்ஸ் ரெக்வயர் ஹையர் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் டு பி ஹெல்ட் அகேன்ஸ்ட் தெம். ஸோ இப்போ 10,000 கோடி கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அதிகமான கேபிட்டலில் வந்து ஒதுக்கி வைக்கணும் அந்த ரெஸ்பெக்டிவ் பேங்க். ஏன் அப்படின்னா ரொம்பவே ரிஸ்கியரான லோனாக வந்து இருந்தால். ஸோ இது எதுக்காக அப்படின்னா பொட்டன்ஷியல் லாஸ் ஏதாவது வந்ததுன்னா அதை அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த பேங்க்குக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, the RBI has raised the risk weight for consumer loan, credit card exposures and loans to NBFCs by 25% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நவ் ஸ்டாண்டிங் அட் 125%. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கன்சியூமர் லோன் அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் லோன்ஸை வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க. எக்ஸ்க்ளூடிங் ஹவுசிங் லோன்ஸ், எஜுகேஷன் லோன்ஸ், வெஹிக்கல் லோன்ஸ் அண்ட் லோன் செக்யூர்டு பை கோல்டு அண்ட் கோல்டு ஜுவல்லரி. ஸோ அப்போ பர்சனல் லோனில் வேறு என்னென்னலாம் கவர் ஆகும், ஆட்டோமொபைல் கவர் ஆகுமா, கார் லோனு, அதே மாதிரி பர்சனல் லோன் தொழிலுக்காக வந்துட்டு வாங்குறது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் லோன்ஸில் இன்க்ளூட் ஆகும். இப்போ இதில் என்ன மெயினாக நம்ம ப்ரிலிம்ஸ் ஃபேக்டில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதில் ஹவுசிங் லோன்ஸ், எஜுகேஷனல் லோன்ஸு, வெஹிக்கல் லோன்ஸ் இதெல்லாமே வந்து வராது. ஏன் அப்படின்னு வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். இப்போ எப்படி இருந்தாலும் நம்ம வீடை கட்டிடுவோம். ஸோ அப்போ அவங்க நம்ம லோனை கட்டலைன்னா அவங்க வீட்டை வந்துட்டு எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு செக்யூரிட்டி மாதிரி தானே. எஜுகேஷன் லோன் எப்படி இருந்தாலும் நம்ம எஜுகேஷனுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒரு சோஷியல் கேபிட்டல் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம அதிகப்படியான ரிஸ்கியராக வந்து இருக்காது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கல் லோன்ஸ். ஸோ வெஹிக்கல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நான் வந்து கார் லோன்ஸ்லாம் வந்து சொல்லியிருந்திருப்பேன். பர்சனல் லோன்ஸில் வந்து கார் லோன்ஸ் வந்திருக்காது. வெஹிக்கல் லோன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்ம காருமே வந்துட்டு ஒரு அசட்டாக தான் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஸோ காருமே எடுத்துக்க முடியும். கோல்டுமே வந்து ஆப்வியஸ்லி இட் இஸ் த சேம். ஸோ அப்போ பர்சனல் லோன்ஸில் வேறு என்னென்ன மாதிரிலாம் வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, குளோபல் லெவல்லையுமே வந்து மேரேஜுக்கெல்லாம் வந்து லோன் எடுப்பாங்க. இதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ஸ்கீம்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ சில கவர்மெண்ட் வந்து ஸ்கீம் லான்ச் பண்ணுவாங்க. அந்த ஸ்கீமுக்கு கீழே வந்து லோன்லாம் எடுக்கிறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
பர்சனல் லோன் கீழே தான் வந்து வரும். ஸோ சென்ட்ரல் பேங்க் ஹஸ் எக்ஸ்பிரஸ்ட் வரிஸ் அபவுட் தி ரேபிட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் தீஸ் டைப்ஸ் ஆஃப் கன்சியூமர் லோன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் ஆஃப் கன்சியூமர் லோன்ஸ் வந்து இருக்கிறதுனால தான் வந்து இப்போ புதுசாக வந்து ரிஸ்க் வைத்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு போத் பேங்க்ஸ் அண்ட் நான் பேங்கிங் லெண்டர்ஸ்க்குமே வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். இட் இஸ் அப்ளிகபிள் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஆர்பிஐயோடைய லேட்டஸ்ட் டேட்டா பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்செக்யூர்டு பர்சனல் லோன்ஸ் வந்து 23% வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அன்செக்யூர்டு அப்படின்னா என்ன? எந்த ஒரு கொலாட்ரலுமே இல்லாமல் வைக்கக்கூடிய லோன்ஸ் தான் அன்செக்யூர்டு பர்சனல் லோன்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அவுட்ஸ்டாண்டிங் லோன்ஸ் ஃப்ரம் கிரெடிட் கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 30% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த கிரெடிட் கார்டு யூசேஜோடைய கான்செப்டே வந்து என்ன? நம்ம வந்து செலவு பண்ணிவிடுவோம். ஸோ அந்த செலவுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த அமௌண்ட்டை பேங்க்கிட்ட வந்து கட்டிடுவோம். அப்போதைக்கு அந்த செலவுக்கு பேங்க்லேருந்தே நமக்கு காசு கொடுப்பாங்க. ஆனால் இதோட அவுட்ஸ்டாண்டிங்குமே வந்து 30% இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. வேறு என்னென்ன மாதிரிலாம் கன்சர்ன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, நிறைய அந்த மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் லோன்ஸ்லாம் வந்து கிரியேட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா 50,000க்கும் கீழே வந்து லோன் வாங்கியிருக்கவங்களால தான் நடக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. டெலின்குவசிஸ் விச் இஸ் கிரிமினல் பிஹேவியர் மோஸ்ட்லி பை யங் பீப்புள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கிரிமினல் பிஹேவியராகவே இதை ஆக்ட் ஆகுறாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க லோனை வாங்கிடுவாங்க, கடைசி வரைக்கும் அவங்க கட்டவே மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து யங் பீப்புள் அதிகமாக வந்து தென்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரேட்டிங்ஸ் ஏஜென்சியான S&P ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, borrowers in this segment are often highly leveraged and may have அதர் லெண்டிங் ப்ராடக்ட்ஸ். ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பேங்க் இருக்குது, இப்போ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேங்க்கில் வந்துட்டு ஒரு குட்டி அமௌண்ட்டை வாங்கிடுவாங்க. மறுபடியும் ஒரு பேங்க்கை ஒய் பேங்க்கில் வந்துட்டு மறுபடியும் காசு வாங்கி இந்த கடனை அடைச்சிடுவாங்க. மறுபடியும் வந்து இசட் பேங்க்லேருந்து காசை வாங்கி இந்த மாதிரி ஒரு சைக்கிளிக்கல் வேலை வந்து போய்கிட்டு இருக்காங்க. விச் இஸ் வெரி ராங் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் தான் வந்து இப்போ ரொம்பவே கம்மிஞ்சிக்கிட்டு தானே வருது கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன்ஸ்னால அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இது வந்து 50,000 ருபீஸ்க்கு கீழே வந்து பண்ணுறது. இதுவே வந்து ரொம்பவே ஹை அமௌண்ட் பண்ணுறதா இருந்தால் தான் வந்து ஏகப்பட்ட ப்ரொவிஷன்ஸோ இல்லை பிளாட்ஃபார்ம்ஸ் ஓரியன்ட் எல்லாமே வந்து இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் ஃப்ரேம்வொர்க்கெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. விச் இஸ் வாலண்ட்ரி தான். இப்போ எனக்கு வந்து ஒரு 2 பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து நான் ஒரே பேங்க்குக்கு கீழே வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அப்போ என் பேரில் வந்து எடுத்துக்கிட்டால் என் பேரில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேங்க் வந்துட்டு அக்கௌண்ட் இருக்கும். ஸோ இதான் வந்து அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்னோட ஓவரால் கிரெடிட் அண்ட் லயபிலிட்டி எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அமௌண்ட்ஸ்க்கு வந்துட்டு இல்லை, அதுவும் இல்லை வாலண்ட்ரி தான் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இதுவே வந்து இன்னொரு ரேட்டிங் ஏஜென்சி மூடிஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய NBFCs வந்து செக்யூர்டு லெண்டிங் கேட்டகரிஸ்க்கு தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. விச் சச் அஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லோன்ஸ், ரியல் எஸ்டேட் லோன்ஸ், வெஹிக்கல் லோன்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. S&Pயோட லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி ஸ்லோவர் லோன் க்ரோத் அண்ட் இன்க்ரீஸ்ட் எம்பசிஸ் ஆன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வில் லைக்லி சப்போர்ட் பெட்டர் அசெட் குவாலிட்டி இந்த இந்தியன் பேங்கிங் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம டைரக்ஷன்ஸாக வந்து கொடுக்கும்போது நம்மளுடைய லோன் சிஸ்டமே வந்து நல்லா இருக்கும், ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது மூலமாக Tier 1 கேபிட்டல் அடிக்குவசி வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லாமல் ஒரு 60 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் குறையும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி Tier 1 கேபிட்டல், Tier 2 கேபிட்டல்லாம் நம்ம கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோலேயுமே வந்து நம்ம படிப்போம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மட்டுமே தவிர நமக்கு எந்த ஒரு ஆஸ்பெக்ட்லையும் இது யூஸ் ஆகாது. பிகாஸ் இதோட வந்து லெஸ்ஸர் ரெலவன்ஸ் தான் வந்து இருக்கும் ஃபார் அவர் UPSC ப்ரிப்பரேஷன். ஸோ அக்கார்டிங் டு S&P the drop may prompt lenders with weak capital adequacy ratio to raise capital. Unrelatedly, it observed that public sector banks generally have lower capital adequacy than larger private sector banks. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிலிம்ஸ் ஃபேக்டர் ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்க்கு அதிகமாக கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோ இருக்குமா, இல்லை ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ்க்கு அதிகமாக கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோ இருக்குமா அப்படின்னு வந்து பார்க்கும்போது ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ்க்கு தான் அதிகமான கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோ வந்து இருக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் செக்டர் பேங்க்கோடைய மெயின் மேண்டேட்டை வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்கு ஈடுபடுத்தணும் அப்படின்னு தான். ஸோ அப்போ அவங்களால லாஸை ஹேண்டில் பண்ணுறதுக்குமே வந்து கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டுமே வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஒரு காரணத்தினால தான் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோடைய கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோ ரொம்பவே கம்மியாக இருக்குது. வேர்ஸ்ட் அஃபெக்டட் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கம்பெனிஸ் தான். ஏன் அப்படின்னா அவங்களுடைய பேங்க் பாரோயிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் அவங்களுடைய கேபிட்டல் அடிக்குவசி அவங்க இன்னுமே இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு வந்து பண்ணுறதுனால அவங்கக்கிட்ட லோன்ஸ் கொடுக்கறதுக்கு உண்டான காசு வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க.
அப்போ இதனால் கன்சியூமர்ஸ்க்கெல்லாம் என்னென்ன பாதிப்பு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு கிரெடிட் கார்ட்ஸ் வாங்குறதுக்கோ இல்லை பர்சனல் லோன்ஸ் வாங்குறதுக்கோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக காம்ப்ளெக்சிட்டிஸ் வந்து உருவாகி இருக்கு. பை இன்க்ரீசிங் ரிஸ்க் வெயிட்டேஜ் த ஆர்பிஐ எய்ம்ஸ் டு மேனேஜ் தி க்ரோயிங் டிஃபால்ட்ஸ் அண்ட் ரிஸ்க் லிங்க்டு டு அன்செக்யூர்ட் லோன். ஸோ இது எதுக்காக வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ரிஸ்க்கை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பண்ணுறாங்க. லெண்டர்ஸ் வில் நவ் நீட் டு அக்கௌண்ட் ஃபார் ஹையர் கிரெடிட் ரிஸ்க் இன் திஸ் லோன் கேட்டகரி, தஸ் மேக்கிங் லெண்டிங் ப்ரைஸியர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெண்டிங் ஆக்டிவிட்டீஸுமே வந்து ரொம்பவே ரிஜிட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது இதுலேருந்தே வந்து தெரியுது. ஸோ இப்போ அந்த ஹோலாக வந்து பார்த்தோன்னா போத் பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ் அவங்களுடைய ஃபண்டை வந்துட்டு ரைஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க நியூ ரிஸ்க் வெயிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுடைய ப்ரியாரிட்டிஸை கிளாரிப்ரேட் பண்ணிக்கணும், அசைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இது மூலமாக நம்ம நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸையுமே வந்து குறைக்க முடியும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம மெயினாக ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம பிஎஸ்பி உடைய கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ இஸ் லோவர் தேன் தி ப்ரைவேட் பேங்க்ஸ். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோடைய கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ இஸ் லோவர் தேன் தி ப்ரைவேட் பேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ இட் இஸ் ஃபிக்ஸ்டு பை ஆர்பிஐ இன் அவர் கண்ட்ரி அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். இட் ஆல்சோ எக்ஸ்டென்ஸ் டு என்பிஎஃப்சிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம அடிஷ்னலாக வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா, இன் காசா இஸ்ரேல் இஸ் வேஜிங் அண்ட் இன்விசிபிள் என்வரன்மெண்டல் வார். ஸோ இப்போ நம்ம ஒரு வார் அப்படின்னு வந்து படிக்கும்போது அதோடைய பொலிட்டிக்கல் காஸ் வந்து படிப்போம், ஏன் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த நடந்ததுனால என்ன மாதிரிலாம் எக்கனாமிக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம படிப்போம். இதுவே ஒரு என்வரன்மெண்டல் ஆஸ்பெக்டில் படித்தா ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கல். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன மாதிரிலாம் என்வரன்மெண்டல் டேமேஜ் வந்து நடந்திருக்கு காசா ஸ்ட்ரிப்பில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இஸ்ரேல் வந்து ஜபாலியா ரெஃப்யூஜி கேம்ப் இன் காசா வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அதில் வந்து 2000 பவுண்டு பாம்பை வந்து 2 டைம் வந்து போடுறாங்க. அந்த பாம்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாம்பு போட்ட இடம் வந்து ஒரு கிராட்டர் மாதிரியே வந்து ஃபார்ம் ஆகிருந்திருக்கு. ஸோ அப்போ அந்த கிராட்டர் மாதிரி ஃபார்ம் ஆனதெல்லாம் ஏகப்பட்ட அந்த ரபிள்ஸு சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் பார்த்திங்களா. அந்த கிராட்டர்ஸ்லேயுமே வந்து அந்த பாம்போடைய துகள்கள்லாம் இருக்கும்ல, இது வந்து என்வரன்மெண்டல் டேமேஜ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபாஸ்பரஸோட யூசேஜ் வந்து இஸ்ரேல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி அனாலிசிஸ் இருக்கும் போதே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஒயிட் ஃபாஸ்பரஸ் காம்பவுண்ட் மூலமாக வந்து ஏகப்பட்ட பீப்புளை நம்மளால் அட்டாக் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இட் ஆல்சோ வயலேட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஹியூமானிட்டேரியன் லா. ஸோ ஒயிட் ஃபாஸ்பரஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஹியூமானிட்டேரியன் லா இருக்குது. அதையும் மீறி இஸ்ரேல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2000 பவுண்டு MK-84 பாம்ஸ் ஆர் ஜென்ரலி ஃபில்ட் வித் ட்ரிட்டோனால் அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலமாக தான் வந்து ஃபில் பண்ணப்பட்டிருக்கு அந்த பாம் எல்லாமே. இந்த ட்ரிட்டோனால் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1 part ஆஃப் அலுமினியம் அண்ட் 3 parts ஆஃப் ட்ரினிட்டோடோலியின் ஆர் TNT அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது நிறையா கேம்ஸ்லலாம் விளையாடும் போதெல்லாம் வந்து இருந்திருக்கும். ஸோ ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் டப்பாவில் வந்து TNT அப்படின்னு வந்து எழுதியிருக்கும்ல, பிளாக் கலர் டப்பாவில் வந்து இருந்திருக்கும். ஸோ இப்போ இட் இஸ் எசென்ஷியலி அ பாம்பிங் மெட்டீரியல். ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரிட்டோனாலில் வந்து அலுமினியம் அண்ட் TNT வந்து இருக்கிறதுனால ஈஸியாக டிட்டோனேஷன் வந்து நடந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி டிட்டோனேஷன் நடக்கும்போது சாயில், வாட்டரு, ஏரு எல்லாமே வந்து இந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ ஒரு இடத்துல குண்டு போடுறாங்க. அந்த குண்டு போட இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா பில்டிங்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பில்டிங்ஸில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸு, அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்பெஸ்டாஸு, சிமெண்ட்டு, ஹெவி மெட்டல்ஸு, டொமஸ்டிக்கில் யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸு, கம்பஷன் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகுதா. ஸோ அப்போ அந்த எக்ஸ்போஸ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா மக்களை ரொம்பவே வந்து தாக்குது. வித் ரெஸ்பெக்ட் டு டிசீஸ் வந்து காஸ் பண்ணுது, செஸ்ட் பெயின், ரொம்பவே சீரியஸ் இல்லைனா க்ரானிக் நர்வஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் எல்லாமே வந்து காஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இஸ்ரேல் இன்வேஷனுக்கு முன்னாடி காசா ஸ்ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட க்ராப்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. விச் இன்க்ளூட்ஸ் கிரேப் ஃப்ரூட்டு, ஸ்ட்ராபெரிஸு, ஜாஃபா ஆரஞ்சஸ், ஆல்மண்ட்ஸ், வாட்டர் மெலன்ஸ், எக் பிளான்ட்ஸ், பிரிஞ்சால், ஆலிவ்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ரோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு வார் சினாரியோவாக இருந்துகிட்டு இருந்ததுனால அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிருச்சு. 45% ஆஃப் தி அரபிள் லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்டீனியன் டெரிட்டரிஸ்னால் ஆக்குபை பண்ணப்பட்டிருக்கு. விச் இஸ் கவர்டு பை ஆலிவ் ட்ரீஸ். ஓகேங்களா. டியூரிங் தி செகண்ட் இன்டிஃபாடா அப்படிங்கிறது ஒரு அரேபியன் வேர்டு. இட் டினோட்ஸ் தி இன்சர்ஜென்சி. ஓகேங்களா. ரெபலியன் இன்சர்ஜென்சியை வந்து டினோட் பண்ணுறது இன்டிஃபாடா. இப்போ நடக்கக்கூடிய வாரை வந்து பார்த்திங்கன்னா 3rd இன்டிஃபாடா அப்படிங்கிற மாதிரி வந்து குறிப்பிட்டு இருக்காங்க. செகண்ட் இன்டிஃபாடா அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலி ஃபோர்ஸஸ் அக்யூஸ்டு பாலஸ்தீனியன் ஃபார்மர்ஸ் ஆஃப் யூசிங் ஆலிவ் ஆர்ச்சர்ஸ் நெக்ஸ்ட் டு ஜூயிஷ் செட்டில்மெண்ட்ஸ் அஸ் அ ஷீல்ட் அண்ட் ஹைடிங் பிளேஸ் டு அட்டாக். ஸோ அப்போ ஹைடிங் பிளேஸாக வந்து இந்த ஆலிவ் ஆர்ச்சர்ஸ்லாம் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிய வந்திருக்கு செகண்ட் இன்டிஃபாடா அந்த டைமில். அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா 3.74
லேக் ஆலிவ் ட்ரீஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு பை தி இஸ்ரேலி ஆர்மி அந்த செட்டிலர்ஸ். ஏன் வந்து டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு? அவங்க தான் வந்து ஒளிஞ்சொளிஞ்சு அடிக்கிறாங்களே, அதனால் வந்துட்டு இதவே கிளியர் பண்ணிட்டா அவங்களுக்கு ஒளியறதுக்கு இடம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஆலிவ் ட்ரீஸ் எல்லாம் வந்து வெட்டிட்டாங்க. ஸோ இதனாலேயுமே வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகிடுதா. அடுத்து ஹெர்பிசைடல் வார்ஃபேர்லாம் வந்து நடந்திருக்கு. ஒரு பஃபர் சோனை இஸ்ரேலுக்கும் காசா ஸ்ட்ரிப்க்கும் நடுவுலையும் வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இஸ்ரேலி ஃபோர்ஸஸ் வந்து என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்அனௌன்ஸ்ட் ஏரியல் ஸ்ப்ரேயிங் ஆஃப் கிராப் கில்லிங் ஹெர்பிசைட்ஸை வந்துட்டு பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த ஹெர்பிசைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைஃபோசேட், ஆக்சிஃப்ளூர்ஃபின், டயூரோன்னா வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த ஹெர்பிசைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணதுனால அங்கே பாலஸ்தீனில் வந்து ஏரபிள் லேண்ட்லாம் இருக்கும்ல, அது கல்டிவபிள் லேண்ட்லாம் அதெல்லாமே வந்து ரொம்பவே டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இது ஒரு பொட்டென்ஷியலான கெமிக்கலாக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ், கிளைஃபோசேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸை வந்து டேமேஜ் பண்ணக்கூடியது, அக்வாட்டிக் லைஃபையுமே வந்துட்டு ரொம்பவே த்ரெட்டன் பண்ணக்கூடியது. அடுத்து ஆக்சிஃப்ளோர்ஃபின் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஸ்கின் அண்ட் ஐஸ் இரிட்டேஷன் வந்து காஸ் பண்ணும். டயூரான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ரொம்பவே அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் கெமிக்கல். ஸோ இதெல்லாமே வந்து அவங்க யூஸ் பண்ணதாக வந்து தெரிய வந்திருக்கு. ஃபார்ம் லேண்ட்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்டாக்ஸ் வந்து நடந்திருக்கு. இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறையா நேச்சுரல் ரிசோர்ஸு, நேஷ்னல் பார்க்ஸ் அப்படின்லாம் லே டவுன் பண்ணி பாலஸ்தீனியன் மக்கள் வந்து இருக்கக்கூடிய அந்த இடத்தையே வந்துட்டு ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்வாயன்மெண்டலி ப்ரொடெக்டட் அப்படிங்கிற ஒரு கனெக்டேஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இட் இஸ் யூஸிங் என்வாயன்மெண்ட் as a tool to eliminate the political war. ஸோ அதை தான் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 90% of the Israel's forest were grown after the state was created in 1948 அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய நான் இண்டிஜினஸ் ஸ்பீஷஸ் தான் வந்து கல்டிவேட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அப்போ நான் இண்டிஜினஸ் ஸ்பீஷஸை கல்டிவேட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி நமக்குடைய எல்லா ரிசோர்ஸஸுமே வந்துட்டு டிப்ளீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா. நம்ம நான் இண்டிஜினஸ் ஸ்பீஷஸ்க்கு உண்டான பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம என்வாயன்மெண்ட்டில் வந்து படிச்சிருந்திருப்போம். ஸோ இஸ்ரேலி ஃபோர்ஸஸ் ரீப்ளேஸ் த ஆலிவ் ட்ரீஸ் அண்ட் சிட்ரஸ் க்ரூஸ் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. பைன் நீடல்ஸ் ஆர் அசிடிக். ஸோ வென் தே ஃபால் டு தி எர்த் தே கிரியேட் இன்ஹாஸ்பிட்டபிள் கண்டிஷன்ஸ் ஃபார் அதர் டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன். தே ஆர் அ மோனோக்ராப். ஸோ இந்த பைன் ட்ரீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பைன் ட்ரீஸ் வந்து நீடில் லைக் லீவ்ஸ் இருக்கலாம் படிச்சிருப்போம்ல, அது கீழே விழுந்ததுன்னா மற்ற ட்ரீஸை வந்துட்டு வளர விடாது. ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு கல்டிவேஷனையுமே வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணதாக சொல்லியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் சானிடேஷன் அண்ட் ஹைஜீன், வாஷ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லப்படக்கூடிய சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து அட்டாக் பண்ணியிருந்திருக்காங்க. விச் இஸ் ஆல்சோ ஃபோர்பிடன் அண்டர் தி ஜெனீவா கன்வென்ஷன்ஸ் பிகாஸ் வாஷ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் ஆல்சோ ஒன் எசென்ஷியல் சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. ஸோ இஸ்ரேல் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் திஸ் வாட்டர் சப்ளை டு பாலஸ்தீனியன் டெரிட்டரிஸ். ஸோ இந்த ஒரு விஷயத்தினாலையுமே வந்துட்டு அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. கரண்ட்லி ஒன்லி 1 in 10 people in the Gaza Strip have direct access to safe drinking water. ஸோ இது ரொம்பவே வந்து பேத்தட்டிக்காக இருக்கு இல்லையா. ஸோ ஒருத்தருக்கு மட்டும்தான் வந்துட்டு சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து கிடச்சிட்ருக்கு அவுட் ஆஃப் 10, which is 1. Cutting power and restricting water supply allows contaminants to spread in desalination plants, including Escherichia coli bacteria that can cause gastric distress. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பவர் அண்ட் வாட்டர் சப்ளையை வந்துட்டு அங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கிறதுனால அங்கே நிறைய கண்டாமினன்ஸ் வந்து க்ரோ ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மெயின்லி இன் டீசாலினேஷன் பிளான்ஸ். அப்படி க்ரோ ஆச்சு அப்படின்னா மெயினாக என்ன கண்டாமினன்ட் வந்து க்ரோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஈகோலை பாக்டீரியா வந்து நிறைய அந்த டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸை வந்துட்டு காஸ் பண்ணக்கூடியது. ஹியூமானிட்டேரியனாக அடுத்தது வந்து பார்க்கணுன்னா இந்த பாம்பிங்லாம் வந்து பண்ணும்போது நிறைய ஹெவி மெட்டல்ஸ் வந்து அக்கர் ஆகுமா, அது வந்து பாடியிலேயே அக்குமுலேட் ஆகிருக்கும். ஸோ அப்படி அக்குமுலேட் ஆகினது வந்து கார்சினோஜெனாக ஆக்ட் ஆகும், இன்னொன்று டெரட்டோஜென்ஸாக ஆக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. கார்சினோஜென்னா என்ன ஆக்ட் ஆகும்னா நமக்கு கேன்சர் காசிங் வந்து உண்டு பண்ணும். இதுவே வந்து டெரட்டோஜென் அப்படின்னா ப்ரெக்னென்ட் உமன் இருக்காங்கன்னா அவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ஃபீட்டஸ்க்கு வந்து அதிக பாதிப்பை வந்து தரும். ஓகேங்களா. ஸோ நெகட்டிவ் பர்த் அவுட்கம்ஸ்க்கு வந்து ரிசல்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா environmental and humanitarian effects on the war. ஓகேங்களா. மெயின்லி நம்ம இஸ்ரேல் காசாவில் தான் வந்து பார்த்துருக்கோம். அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஹலால் பற்றி வந்து பார்க்குறோம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக உத்தரப்பிரதேஷில் ஹலால் ப்ராடக்ட்ஸ்க்கு பேன் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் நம்ம மெயினாக என்ன பார்க்கணுன்னா ஹலால்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஹலால் அப்படிங்கிறது ஒரு அரபிக் வேர்டு தான். அதோடைய மீனிங்கை வந்து பெர்மிசிபிள் அப்படிங்கிறது தான் விஷயம். இது மூலமாக என்ன தெரிய வருதுன்னு பார்த்திங்கன்னா ஹலால் அப்படின்னா வெறும் ஃபுட்டுக்கு மட்டுமே வந்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. மற்ற எந்த ப்ராக்டிசஸ் வந்து பெர்மிசபிள் அண்டர் இஸ்லாமிக் லாவை டினோட் பண்ணுறாங்களோ அதை ஹலால் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. Any product that is certified as halal
கேன் பி கன்சூம்டு பை முஸ்லீம். ஸோ முஸ்லீம் மக்களுடைய கன்சம்ஷனுக்காகவே வந்து ஒரு சர்டிஃபிகேட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ராக்டிஸாக இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹலால் அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த சர்டிஃபிகேஷன் யார் தருவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிக் கண்ட்ரீஸில் அந்த ரெஸ்பெக்டிவ் கவர்மெண்ட்டே வந்து தந்துடுவாங்க. இதுவே இந்தியான்னு பார்க்கும்போது நிறையா ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து இந்த சர்டிஃபிகேஷனை வந்து வழங்குறதா வந்து சொல்கிறாங்க. இந்த ஹலால் சர்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்க்கு நம்ம ஏதாவது ப்ராடக்ட்ஸ் சென்ட் பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த ஹலால் சர்டிஃபிகேஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருக்குது. ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஹலால் சர்டிஃபைட் ஃபார் கன்சம்ஷன் பை தி முஸ்லீம்ஸ். ஓகேங்களா, இந்த ஹலால் சர்டிஃபிகேஷனில் என்னென்ன மாதிரிலாம் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஹலால் சர்டிஃபிகேஷனுக்கு இந்த மாதிரி ப்ரைவேட் கம்பெனிஸ் தானே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதிகமாக ஃபீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி அதிகமாக ஃபீஸ் கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கும்போது அந்த பர்டிகுலர் ஃபீஸ்க்கு உண்டான அந்த காஸ்ட்டை யார் பேர் பண்ணுவாங்க? கன்சியூமர் தான் வந்து பேர் பண்ணுவாங்க. அதனால் ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இட் இஸ் சீன் அஸ் அ டிஸ்கிரிமினேட்டரி ப்ராக்டிஸ் அகெயின்ஸ்ட் நான் முஸ்லீம்ஸ். ஸோ இப்போ நான் போயிட்டு ஒரு பென்சில் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனி ப்ராடக்ட் கேன் பி ஹலால் சர்டிஃபைடில். ஸோ இப்போ பென்சில் வாங்குறேன் அப்படிங்கும்போது இப்போ இதுவே வந்து ஹலால் சர்டிஃபைடு பென்சில் வந்து இருக்கும். இதுவே வந்து நார்மலாக அதர் சர்டிஃபிகேட்டே இல்லாத வந்துட்டு ஒரு பென்சில் வந்து இருக்குமா. ஸோ வந்து ஹலால் சர்டிஃபிகேஷனுக்கே வந்து அதிகப்படியாக காசு கொடுக்கறதுனால அந்த ஒரு பென்சில் வந்து 10 rupees வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நார்மல் பென்சிலே எனக்கு 5 rupees வைக்கிறதுனால ஒரு டிஸ்கிரிமினேட்டரி ப்ராக்டிஸ் அகெயின்ஸ்ட் நான் முஸ்லிம்ஸாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஹலால் சர்டிஃபிகேஷனுக்குன்னு ஒன்றுனா எந்த ஒரு யூனிவர்சல் நார்ம்ஸுமே வந்து க்ரியேட் பண்ணப்படலை. இட் இஸ் பேசிக்கலி அ ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்னுமே வந்து இதை பற்றி நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஹலால் சர்டிஃபிகேஷனுக்கு என்னென்ன மாதிரிலாம் வந்துட்டு கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ இதுவே ஃபுட் ப்ராடக்ட்ஸ் உள்ள ஸ்லாட்டரிங் ஹவுசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரிலாம் வந்து ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து ஒரு சில நார்ம்ஸ் வந்து இருக்குது. ஆனால் எதுவுமே வந்து யூனிவர்சலைஸ்டாக இல்லை அப்படிங்கிறதான் வந்து பிரச்சனை. ஸோ இதுதான் வந்து ஹலால் பற்றினது. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ரேடியோ பர்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபாஸ்ட் ரேடியோ பர்ஸ்ட் வந்து எங்கே ஃபஸ்ட் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா 2007 பாக்ஸ் ரேடியோ டெலிஸ்கோப் இன் ஆஸ்திரேலியா மூலமாக ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஃபாஸ்ட் ரேடியோ பர்ஸ்ட் எல்லாமே வந்து ஒரு காஸ்மாலஜிக்கல் ஈவெண்ட்ஸாக தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஃபாஸ்ட் ரேடியோ பர்ஸ்ட் இது பேர்லேயே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கா. ஸோ இப்போ ரொம்பவே கம்மி நேரத்துக்கு தான் அது தென்படும் இன் தி ஸ்பேஸ். ஓகேங்களா, ஸோ ஒன்லி a few milliseconds அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வித்தின் அந்த ஷார்ட் டைம்குள்ளேயே வந்து ரேடியோ வேவ்ஸ் நிறைய எமிட் ஆகும். மெயின்லி ஃப்ரம் தி எனி known astrophysical source. அப்போ எந்த சோர்ஸாக வேணாலும் இருக்கலாம். நார்மலி பல்சர், மேக்னட்டார் இந்த மாதிரிலாம் வந்து படிப்போம் இல்லையா. ஸோ அதுலேருந்து தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இதோடைய ஆரிஜின் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எக்ஸாக்டாக இதிலேருந்து தான் ஃபாஸ்ட் ரேடியோ பர்ஸ்ட் க்ரியேட் ஆகுதா அப்படிங்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு அனலிசிஸுமே வந்து இது வரைக்கும் இல்லை. நிறையா தியரிஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டார்ஸ் வந்து மர்ஜ் ஆகும்போதோ இல்லை நியூட்ரான் ஸ்டார் மர்ஜ் ஆகும்போதோ மேக்னட்டார்ஸ் உருவாகும் போதோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் ரேடியோ பர்ஸ்ட் அக்கர் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ஃபாஸ்ட் ரேடியோ பர்ஸ்ட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்மளோட யூனிவர்ஸ்லேயுமே வந்துட்டு நிறையா டைப்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் ரேடியோ பர்ஸ்ட் அக்கர் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. இதை இன்னும் நல்லாவே டீப்பாக அனலைஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே கைம் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து இருக்குது, விச் இஸ் கனடியன் ஹைட்ரஜன் இன்டென்சிட்டி மேப்பிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இது மூலமாக வந்து ஃபாஸ்ட் ரேடியோ பர்ஸ்ட்டை ஸ்டடி பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்டடி பண்ணுறது மூலமாக என்ன தெரிய வந்திருக்குன்னா நிறையா நம்பர் ஆஃப் ஃபாஸ்ட் ரேடியோ பர்ஸ்ட் வந்து யூனிவர்ஸில் அக்கர் ஆகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. இந்த ஃபாஸ்ட் ரேடியோ பர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேட் சயின்டிஃபிக் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கிரியேட் ஆகிருந்திருக்கு. நிறைய ஆஸ்ட்ரோஃபிசிக்கல் என்வாயன்மெண்ட்ஸ் ஃபெனமெனா வந்து ரீட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஃபாஸ்ட் ரேடியோ பர்ஸ்ட் உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதே வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு அக்செப்டட் தியரி படி வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ரேடியோ பர்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா ஒரு மேக்னட்டார் இருக்கும். அந்த மேக்னட்டாரை சுற்றி நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இருக்குமா. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் இல்லைனா சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து எமிட் ஆகும். ஓகேங்களா, இந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ளேர் வந்து ஃபாஸ்ட்டாக தானே வருது. ஸோ இங்கே ஒரு ஃப்ளேர் வந்துட்டு தாண்டி இல்லைனா அதை வந்து கிழிச்சிட்டு போய் இன்னொரு புது ஃப்ளேர் மேலேயோ இல்லை வேறு ஒரு மெட்டீரியல் மேலேயோ வந்து படும்போது அதிகப்படியான பர்ஸ்ட் வந்து உருவாகும். நிறையா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸுமே வந்துட்டு இன் டேண்டம் உருவாகும். ஓகேங்களா, இந்த என்ஜூயிங் ஷாக் கைரேட்டிங் எலக்ட்ரான்ஸ் ஜென்ரேட் எனர்ஜெட்டிக் ரேடியோ வேவ்ஸ் அஸ் த ஷாக் ஸ்லோஸ் த ரேடியோ சிக்னல் டவுன் ஷிஃப்ட்ஸ் டு லோவர் ஃப்ரீக்வன்சிஸ். ஸோ இந்த மாதிரி போய் பட்டு வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை வந்து வெளிப்படும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ வேவ்ஸாக வந்து அக்கர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் அந்த
ஷாக்டு ஃபெனமெனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ மில்லி செகண்ட்ஸ் தான் டெபிட் பண்ணப்படும். அதுதான் ஃபாஸ்ட் ரேடியோ பர்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த அது வந்து பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி ஜன்சக்தி ஆதிவாசி நியாய மகா அபியான் பிஎம் ஜன்மன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ஒரு பர்டிகுலர் இனிஷியேட்டிவ் இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க. இதோடைய எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரம் தி பட்ஜெட் ஸ்பீச் 2023-2024. ஸோ இந்த வருஷம் பட்ஜெட்டில் தான் இதை அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஸ்கீமுக்கு வந்து பேரும் வந்து வச்சுட்டாங்க. இது எதுக்காக அப்படின்னு வந்து பார்க்கும்போது மெயினாக வந்து பிவிடிஜி குரூப்ஸ்க்கு என்ஹான்ஸ்மெண்ட் அண்ட் எம்பவர்மெண்ட் வந்து கொடுக்கணும், அவங்களுடைய சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா பிவிடிஜி பர்டிகுலரி வெல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஹேபிடேஷன்ஸை வந்துட்டு ஃபுல்லாக பேசிக் ஃபெசிலிட்டிஸாவது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ஷோர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. விச் இன்க்ளூட்ஸ் தி சேஃப் ஹவுசிங், க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர், சானிடேஷனு, எஜுகேஷனுக்கு வந்து ஆக்சஸ் அதிகமாக கொடுக்குறது, ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் இதெல்லாமே வந்துட்டு சேர்த்துக்கிறாங்க. அண்ட் அமௌண்ட் ஆஃப் ருபீஸ் 15,000 crore வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷனுக்காக வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க வித் for the next 3 years under the development action plan for the scheduled tribes. ஓகேங்களா. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி பாப்புலேஷன், ஷெட்யூல்டு ட்ரைப் பாப்புலேஷன்னா 10.45 crore வந்து இருக்காங்க ஆஸ் பர் 2011 சென்சஸ். அவுட் ஆஃப் விச் 75 கம்யூனிட்டிஸ் அக்ராஸ் 18 states and union territories of Andaman and Nicobar Islands have been categorized as particularly vulnerable tribal groups. ஸோ இந்த particularly vulnerable tribal groups வந்து ஏகப்பட்ட வல்னரபிலிட்டிக்கு வந்து ஆளாகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல், எக்கனாமிக்கல் அண்ட் எஜுகேஷனல் ஃபீல்ட்ஸ். ஸோ அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பிஎம் ஜன்மன் ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்பெக்டிவ் மினிஸ்ட்ரிக்குள் கீழே இது அக்கறை ஆகாது. விச் இஸ் இட் இன்க்ளூட்ஸ் 9 மினிஸ்ட்ரிஸ். ஓகேங்களா. ஒரு 9 மினிஸ்ட்ரியில் ஒரு 11 கிரிட்டிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் வந்து பண்ண போகிறாங்க வித் தி சென்ட்ரல் செக்டர் அண்ட் சென்ட்ரலைஸ் ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போசாட். எக்ஸ்போசட் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோ தான் வந்து பண்ணுறாங்க. விச் இஸ் எக்ஸ்பெரிமெண்டல் பொலாரிமெட்ரி சேட்டிலைட். பொலாரிமெட்ரி அப்படிங்கிறது என்னென்னா சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை எந்தெந்த டைமென்ஷன்ஸில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கிறத ரீட் பண்ணுறதுக்காகவே வந்து ஸ்பேஸில் லான்ச் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு சேட்டலைட்டை பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிளான்ட் லான்ச் வந்து பார்த்திங்கன்னா December 2023 இல்லைனா அதுக்கப்புறம் வந்துட்டு லான்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருந்திருக்கோம். இதோட மிஷன் லைஃப் வந்து அட்லீஸ்ட் 5 இயர்ஸாக வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இது வந்து ஒரு அப்சர்வேட்டரியாக வந்து செயல்பட போகுது. மெயினோட பர்பஸே வந்து பார்த்திங்கன்னா காஸ்மிக்கில் இருக்கக்கூடிய எக்ஸ்ரேஸில் இருக்கக்கூடிய போலரைசேஷனை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக தான். ஸோ இந்த காஸ்மிக் எக்ஸ்ரேஸ் எல்லாம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்போசாட்டை லான்ச் பண்ணுறோம். விச் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அண்ட் அதர் ரேடியேஷன் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதோட மெயின் டார்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா 50 பிரைட்டஸ்ட் நோன் சோர்சஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த நோன் சோர்சஸ்லேருந்து தான் இந்த மாதிரி எக்ஸ்ரேஸ் எல்லாம் வருதா இல்லையா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸ்போசாட்டை நம்ம லான்ச் பண்ண போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு வந்து எங்கே இருக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லோ எர்த் ஆர்பிட்டில் வந்து இருக்க போகுது. விச் இஸ் அரௌண்ட் 500 to 700 கிலோமீட்டர் ஆல்டிடியூட். இப்போ இந்த லோ எர்த் ஆர்பிட், மிடில் எர்த் ஆர்பிட், ஹை எர்த் ஆர்பிட்லாம் வந்து படிக்கும்போது அதுக்குண்டான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆர்பிட்ரரியாக தான் வந்து இருக்கும். யாருமே வந்து கன்ஃபைன் பண்ணல இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எந்த ஒரு வெப்சைட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலும் வித்தியாசமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது நேச்சுரல் தான். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்குண்டான ஹிஸ்ட்ரி அப்படின்னு வந்து பார்க்கும்போது 2017 இதை நம்ம செய்ய ஆரம்பித்தோம். டிசைன் அண்ட் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 2018 நம்ம ப்ரிலிமினரி டிசைன் ரிவ்யூ அப்படின்னு வந்து வச்சுருந்தோம். பாலிக்ஸ் குவாலிஃபிகேஷன் மாடல் ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்து வந்து நம்ம பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இதுக்குண்டான பேலோட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பிரைமரி சயின்டிஃபிக் பேலோடில் இந்தியன் எக்ஸ்ரே போலாரிமீட்டர் வந்து இருக்கும். விச் இஸ் போலிக்ஸ். ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா தாம்சன் எக்ஸ்ரே போலாரிமீட்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் இருக்கும். அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா போலரைசேஷன் எந்த டிகிரியில் என்ன ஆங்கிளில் வந்துட்டு அக்கர் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். மீடியம் எக்ஸ்ரே ரேஞ்சை தான் வந்து இது ஃபோக்கஸ் பண்ண போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து செகண்டரி பேலோடில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. விச் இஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அண்ட் டைமிங். இது மூலமாக ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் இன்ஃபர்மேஷன் அண்ட் டைமிங்கை நம்ம ப்ராப்பராக வந்து பார்க்க முடியும். இதோடைய ஃபோக்கஸ் வந்து சாஃப்ட் எக்ஸ்ரேஸை வந்து லீட் பண்ண போகிறதா வந்து சொல்கிறாங்க. காம்ப்ளிமெண்ட்ரி டு ஆஸ்ட்ரோசாட் லாக்ஸ்பேக். ஸோ நம்ம ஆஸ்ட்ரோசாட் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணோம் இல்லையா, அதோடைய பிஎஸ்சி மாதிரி தான் வந்துட்டு இந்த செகண்டரி பேலோடு இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா
இந்த எக்ஸ்ரே சோர்ஸஸோடைய லாங் டேர்ம் பிஹேவியர் எப்படி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரல் சேஞ்சஸ் எல்லாம் ஒவ்வொரு டைமுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன மாதிரிலாம் இருக்குது மாறுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து எக்ஸ்பெரிமெண்டல் கான்ஃபிகரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா காலிமேட்டர் சென்ட்ரல் லோ இசட் ஸ்கேட்டரர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஃபினாமினாவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக கொண்டு வராங்க. ஜெனான் ஃபீல்டு எக்ஸ்ரே ப்ரொபோஷனல் கவுண்டர்ஸ் இந்த மாதிரி எல்லா டிவைஸஸையுமே வந்து இந்த எக்ஸ்போசாட்டில் வந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ அப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் எக்ஸ்போசாட் பை இஸ்ரோ to read the polarimetry in the space, ஓகேங்களா, which is to be placed in low earth orbit, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிசலேனியஸ் சென்ட்ரலைஸ்டு வெப்சைட் டு ட்ராக் ரெக்கவர் யுவர் லாஸ்ட் மொபைல் ஃபாஸ்டர். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் போர்ட்டல் ப்ரீவியஸாகவே லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க, விச் இஸ் சஞ்சார் சாதி போர்ட்டல், விச் இஸ் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபோன் தொலைஞ்சிச்சுன்னா அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம அதில் ஃபீட் பண்ணிவிட்டு அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு யாராவது ஒருத்தவங்க ஃபோன் லாஸ் பண்ணிட்டாங்கன்னா த பர்சன் மஸ்ட் ஃபர்ஸ்ட் obtain தி டூப்ளிகேட் சிம் ஃபார் தி ஃப்ரம் தி சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து பண்ணிவிட்டு they have to enter the details about the mobile, போலீஸ் கம்ப்ளைண்ட் அட்ரெஸ், ஆல்டர்னேட்டிவ் கால்பேக் நம்பர் இதெல்லாமே வந்து இந்த போர்ட்டலில் ஃபெச் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ட்ராக் பண்ணி ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து டெல்லியில் தான் வந்து அதிகப்படியான மொபைல் ஃபோன் தெஃப்ட்டு லாஸ்ட் கேசஸ் எல்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தபடியாக கர்நாடகாவில். அடுத்து ஏர் பொல்யூஷன் காசஸ் ஓவர் 2 million டெத்ஸ் ஆனுவலி இன் இந்தியா அப்படின்னு ஒரு ஸ்டடி ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. இது ஜஸ்ட் டேட்டா பாயிண்ட். அடுத்து பார்த்திங்கன்னா சைனா நேவி ஷிப்ஸ் விசிட் மியான்மர் அமிட் ஹைட்டண்ட் செக்யூரிட்டிஸ் டென்ஷன். ஸோ மியான்மரில் அடிக்கடி இந்த பொலிட்டிக்கல் பிரச்சனைலாம் வந்துட்டு தான் இருக்கும், மிலிட்ரி கூப்பெலாம் வந்து நடக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைனாவுடைய நேவி ஷிப்ஸ் அங்கே வந்ததுனால ஒரு கன்சர்னாக வந்து எழுப்பியிருக்காங்க. ஈவன் ஃபார் இந்தியா ஆல்சோ இட் இஸ் அ கன்சர்ன். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மியான்மர் இட் இஸ் நியரஸ்ட் இல்லையா. ஸோ அங்கே வந்து சைனாவுடைய இன்ட்ரூஷன் வந்து வரதுனால நமக்குமே ஒரு சிக்னிஃபிகண்ட் த்ரெட்டாக அமையலாம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து இருந்திருக்கு. அடுத்து நியூ கோட் ஃபார் அங்கன்வாடிஸ் டு ட்ராக் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ். ஸோ அங்கன்வாடிஸில் வந்து சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸை ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அடுத்து ஃபாஸ்ட் ட்ராக் கோட் ஸ்கீம் டு ரன் ஃபார் 3 more years. ஃபாஸ்ட் ட்ராக் கோட்ஸ் அப்படின்னா என்னென்னா பாக்ஸோ கேசஸ் இல்லைனா அதர் செக்ஷுவல்லி ரிலேட்டட் கேசஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்ட தான் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமை வந்து 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஸ்கீமுக்காக இருக்கக்கூடிய ஃபண்டிங் அலோகேஷன் பார்த்திங்கன்னா நிர்பயா ஃபண்டில் இருந்து தான் வந்துட்டு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ப்ரீவியஸாகவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பர்டிகுலர் ஆக்ட் மூலமாக பாஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2018 மூலமாக வந்து பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர்ஸ் ஆக்டிங் அஸ் சான்சலர் நாட் பவுண்ட் பை தி அட்வைஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ கவர்னராக இருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஒஃபிஷியோவாக அவங்க யூனிவர்சிட்டிஸ்க்கு சான்சலராக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம படிச்சிருப்போம் பாலிட்டிலேயே. ஸோ அப்போ அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு சான்சலராக இருக்கும்போது மினிஸ்டர்ஸோடைய அட்வைஸுக்கு அவங்க பவுண்ட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ தான் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்டால் இல்லை, ப்ரீவியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ்லையுமே வந்து தெரிய வந்திருக்கு. விச் இஸ் 1981 ஜட்ஜ்மெண்ட் இன் ஹர்த்வாரி லால் ரோத்தக் வர்சஸ் ஜிடி தபாசே சண்டிகர் ஃபுல் பெஞ்ச் ஆஃப் தி பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்டில் வந்து இது சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஆர்டிகல்ஸ் தான் அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. கீப் லேர்னிங், ஹாப்பி லேர்னிங். ஸோ நீங்கள் எப்போவுமே வந்துட்டு வீடியோ பார்க்குறீங்கன்னா பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ வந்து ரெண்டுமே சேர்த்து வந்து பாருங்கள். பிகாஸ் ஒரு வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் 2 பார்ட்ஸ்லேயுமே சேர்த்து தான் வந்துட்டு கவர் பண்ணியிருந்திருக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் வந்து தேங்க்யூ. நம்மளுடைய வீக்லி சீரீஸ் வந்துட்டோம் அதுவுமே வந்துட்டு பாருங்கள். ஸோ தேங்க்யூ.